சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்குறங்க புறாவா நின்னு நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாய் நீ எல்லாம் பேசுறாய் எப்படி என்றா சும்மா பௌத்த தட்டி பார்க்கணும் அப்படி ஹாராங்க குட்டி தெரியுமா? ஆமா போங்க பாய். ஷார்ஜால மட்டும் இல்லடா, நான் பிறக்க போலே ஹாராங்க குட்டி தெரியுமா? ஷார்ஜாலையா? டே நான் கொழும்புல பிறந்தவன்டா தெரியுமா? ஷார்ஜா ஞாபகம் மீதாண்டு கேட்குறேன். உனக்கு ஞாபகம் உனக்கே தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு தெரியுமா? தெரியா நான் பிறந்த சிறுக்கே பௌத்திலேருந்து வெளியே எடுத்த காய்க்கே நான் ஹாராங்க குட்டி தான் தெரியுமா? கிட்டே இந்த நினைவோட இருந்து பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு விரல காட்டிக்கிறேன் தெரியுமா? போடா போடா. அல்ஹம்துலில்லாஹ். புழுக்க வேசுற புள்ள நீ பேசுறீ அரபியன்ற கையேந்திர நாய். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஜஸாகல்லாஹு கைர். இப்ப எல்லாம் பேரு நம்ம கிளவி பொம்பளாண்டு பார்க்க மாட்டேன். நட் ரோட்ல தரண்டு இழுத்துட்டு வந்து பண்டி ஓக்குற மாதிரி ஓப்பன் சரி அறுத்து போடுவோம் அம்மாவுக்கு கழுத்த. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால வேலை நடந்து கொண்டு போகுது. இல்லையோ சொந்த பொண்டாடி தல்ல இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற நாய் உன்னையோட எல்லாம் என்னடா பேச்சு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூத்தாடிப்பேன் எல்லாத்துல ஊடையும் தேடி போயிட்டு ஈக்கிற குஞ்சியோட எல்லாம் பிடிப்பேன் பிடிச்சி சூத்தாடிப்பேன். கொமர் புள்ள அந்த புள்ள இந்த புள்ள எல்லாம் பார்க்க மாட்டேன். கும்மா ஓத்து போடுவேன் எல்லாத்துலயும். அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில வரக்கத் அல்ஹம்துலில்லாஹ். ஸ்ரீலங்கால எங்களுக்கு செய்ய இல்லாத ரெண்டும் இல்ல. அதுக்கப்புறம் உமா ஓத்துக்கொண்டேன்னு சொல்ல வேணாம். அம்மாவுக்கு எவனும் பயமும் இல்ல. சூத்தாடிப்பேன் அதுவும் போடும். ஜஸாகல்லாஹு கைராஜி. அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக வேண்டி தந்திருக்கிறீங்க. முஸ்லீம்களா நீங்கெல்லாம்? முஸ்லீம்களா? முஸ்லீம்கள் எல்லாம்டா உலகத்தில் இல்லை ஸ்ரீலங்காலே கேவலமானவனோள் கேவலமான முஹர்ரம் அண்டு இஸ்லாம் கேவலமான. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஃபசாலாஜி பேருக்கு ஒரு மண்லோடு வாங்கி தந்து புழுக்க வேசுற புள்ள நீ பேசுறீ அரபியன்ற கையேந்திர நாய். யூஎஸ்ஏல இருந்து அமெரிக்கால இருந்து பேர் என்ன ஃபஸ்மினானா சுமாரா 100 சிமந்தி பேக் இந்த மஸ்ஜிதுடைய வேலைக்கு 100 சிமந்தி பேக் வாங்கி தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத் செய்யட்டும். நாங்களும் பேஸ்புக்ல நீங்க பொன்சோலமாய் வாயை திருப்பி கொண்டு அந்த மௌலவி இந்த மௌலவி சூத்தாடிப்பேன் எல்லாம் மௌலவி இருக்கும். நாங்க எவனுக்கும் பயம் இல்ல. சூத்தாடிப்பேன் எல்லாம் மௌலவி இருக்கும். கும்மா ஓகே கட்ட கடைசி ஓடி என்னத்தை கேவலமா பேசியாங்க சூழ்நாக்கி கேவலமா பேசி ஏன்னா ஒட்டகத்துல கொட்டல தூக்கி தலைவலியை போட்டோம். நான் ஒரு கவலைப்படுறேன் சிரிச்சுட்டு போயிட்டு கொண்டே எனக்கு என்ன பேச அடே நிம்மதியா இவ்வளவு டைம் ஒன்னார இது மட்டும் வீட்டுல 4-5 மணிக்கு தான் வெளியே போவோம். கம்மியில கொஞ்ச நேரத்தில் அங்கதான் நான் எல்லாம் நான் ஏன் பேக்ரவுண்ட் நான் செஞ்சேன். எனக்கு தெரியும் இப்படி கொடுத்து இருந்தா கடைசி ஒரு நாளைக்கு ஒரு தாரத்தை நிப்பாட்டி நான் இந்த நிலைமை யோசிச்சேன். சல்லியை சேர்த்தா மாட்டி சல்லியை சேர்த்துட்டு என்ன செய்யணும் எல்லாம் சாமனமா 4 சிலிண்டர் வாங்கினேன். பெரிய அடுப்பு வாங்கினேன். பெரிய பேஷன் பானை சட்டி எல்லாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சாமனத்தை வாங்கி போட்டா எனக்கு ஒன்றும் பேசல. இப்போ எனக்கு என்ன சாப்பிட இருக்கு திடீர்னு கோல் அடிச்சு 1000 பேருக்கு சாப்பாடு ஆகணும். எவ்வளோன்னு கேட்டால் சார் 100 ரூபா மீட்டான் குளிப்பான் 100 ரூபாய்க்கு சாப்பாடுன்ற எங்காலுக்கா நீ தாவணி சாமனை எனக்கு இந்த சாமனை நான் இருந்தது நோம்புல சுமார் ஒரு 1000-1500 கிலோ அரிசி அடிச்சுட்டு ஸ்டாப் அறாம நோம்புல இது அடிச்சுட்டு எனக்கு தெரியும் நல்ல தெரியும். இன்றைக்கு இப்படி தருவான் நாளைக்கு இவனில் படிச்சுட்டேன் புஸ்தகத்தை பாடத்தை படிச்சுட்டேன். இப்படியா சல்லியை வச்சு கூட மாட்டி லட்சக்கணக்கு பேங்க்ல அக்கௌண்ட்ல இருந்தா கல்லன் ஆகிட்டு சாமானத்தை வாங்கிட்டு அவனு கொண்டு பேசு. இப்ப என்கிட்ட சாமான் என் வேலை சிசிடிவி கேமரா. இப்போ கிச்சன் அடுத்த கிழமை கொச்சிக்காத ஃபீஸ் சேர்ச்சில் எனக்கு தான் நம்பிக்கை 1000 பார்சல் ஓடுறேன் 1,50,000 ரூபா. 1000 பார்சல் 1,80,000 ரூபா. உங்களுக்கு பெருசா ஒன்று வைக்காது என்ன டெய்ல் ஆயிடுச்சு 1000 பார்சலுக்கு 1 லட்சம் ரூபா செலவழிச்சு 50,000 ரூபா முடியும். ஒரு நாள் 50,000 ரூபா வீட்டுறேன் போதாவா பாய். 300 பார்சலுக்கு 30,000 ரூபா. கொத்துக்கு எங்கே சாப்பாடு எடுக்கவே மேல 150 ரூபா எனக்கு பாஞ்சு தருவான். அவங்க எனக்கு பாஞ்சு தருவான். என்ன நாக்கு டேஸ்டாக தானே கொடுக்கும். எனக்கு எவனும் பாஞ்சு தருவான். இப்போ நான் பிடிச்சிட்டேன். நான் என் பேஸை செஞ்சுட்டேன்.
பீஸா மக்காம்ல பிறந்தவன்டா. சும்மா அப்படி இப்படி இல்ல, பட்ட அகராதி தெரியுமா? என் உம்மாட மாப்பிள்ள என் வாப்பா வந்தாலும் நான் ஒரு கேரி அகராதி. பாப்பா அஸ்லமாசி நீங்க மிச்சம் ஓவரா துள்றீங்க. உங்களுக்கு இதுக்கு முதல் சான்ஸ் தந்தேன், சரியா? உங்களோட வீட்டு வாசல் இருக்கிறேன், சரியா? இதோட நிப்பாட்டிக்கோங்க. நீங்க அரசியல் செய்யுங்க. ஓகே, பேஸ்புக்ல நான் இப்படி பேச மாட்டேன், சரியா? உங்களுக்கு நலவா சொல்றேன், இதோட நிப்பாட்டிக்கோங்க. நீங்க வேண்டி ஒன்று செய்யுங்க. உங்களோட பொண்டாட்டி ஒன்றா போட்டோ பிடிச்சி போடுங்க. சும்மா ஊர்ல உள்ள கொழும்புல வைக்கிற பொம்பளை சீரழிக்காதீங்க, சரியா? சமுதாயத்தை சீரழிக்காதீங்க, சரியா? மறுவாதியா சொல்றேன் உங்களுக்கு.